Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜார் அப்ளிகேஷன்ல நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறோம்னா, ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதனால நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இப்பயும் சொல்றேன், இது முழுக்க பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக மட்டும்தான், அதாவது கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். இது எந்தவித ஸ்பான்சர் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால இதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் பயனாளர்களுடைய விருப்பம் மட்டுமே. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஜார் சேவ் மணி இன் டிஜிட்டல் கோல்டு அப்படின்றத இதனுடைய பெயர். ஜார் ஆப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அஃபிஷியல் நேம். இதில் வேற ஏதாவது ஆப்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ கோல்டு ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கணும், இவங்க வேற ஏதாவது ஆப் வச்சிருக்காங்க அப்படின்றத. ரேட்டிங் வந்துட்டு நல்ல ரேட்டிங் தான். 1 மில்லியனுக்கு 4.7 அப்படின்றது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரேட்டிங் தான். அதுலேயும் 50 மில்லியன் டவுன்லோட் அப்படின்னா 5 கோடி பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, வந்துட்டு நினைக்கிறாங்கல்ல, கிடையாது, யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 50 மில்லியன் டவுன்லோட் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா. 50 மில்லியன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை. அப்போது 5 கோடி பேர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, இந்த அபவுட் திஸ் ஆப். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி இதனுடைய டீட்டெயில் என்ன, அபவுட் திஸ் ஆப்னா இந்த அப்ளிகேஷனை பற்றின எல்லா தகவல்களும் இதில் இருக்கும். சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எப்படி பயன்படுத்தலாம். கோல்டு ஃப்ரம் 10 ரூபீலேருந்து பயன்படுத்தலாம். 100% செக்யூர் அண்ட் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இல்லை 24 கோல்டு. அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் கெட் அண்ட் இன்ஸ்டன்ட் லோன் ஆப், லோன் அப் டு வந்து 5 lakhs அப்படின்றத ஜார் ஆப் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங் ஃப்ரம் நினைக்கிறேன் 18.89% 3 60 மாதம் டென்யூர் ரேட்டில் இவங்க கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வேற இதில் இருக்கான். இங்கே பாருங்க, யூபிஐ இருக்கு. டிரான்சாக்ஷன் வந்துட்டு யூபிஐல வித் ஈஸி டு டிரான்சாக்ஷன் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்ஜஸ் 3% வந்துட்டு ஜிஎஸ்டி, டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேசிங். டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்துட்டு, அதாவது என்ன இதுவோ அந்த பர்ச்சேசிங் டீட்டெயில் வந்து லீகலாக வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு பார்ட்னர்ஷிப், டிஜிட்டல் கோல்டு இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்க, அவங்களுடைய இது வெப்சைட், இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு எவ்வளோ இருக்கும், 100 கோல்டு, 100 rupees கோல்டு பர்ச்சேசிங் டிரான்ஸ்பரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினா அது எவ்வளோ இருக்கும், எத்தனை பாயிண்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு லோன் கொடுக்குற பார்ட்னர்னு நினைக்கிறேன். கிசத் அப்படின்றது தெரியும். அவங்க இருக்கிறாங்க போல. மைஜார் அப்படின்ற ஆப் இருக்கு. அவங்களுடைய வந்து பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்துட்டு படிச்சு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது கீழே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் 30%. இங்கே மேற்கொண்டு அந்த லோனுடைய டீட்டெயில், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறோம், மினிமம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே போகும்போது இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயிலு, இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், மெயில் ஐடி இருக்கு, பாருங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் இருக்கு. அப்படியே கீழே போனீங்கன்னா ஜூன் 2, 2026 இதுக்கு அப்டேட்டிங் நடந்திருக்குது. ஏப்ரல் 22, 2021 இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தின மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துடலாமா. இங்க பாருங்க, 4.7 ஸ்டார். நீங்க வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல சைடில் கொடுத்துடலாம். இங்க வந்துட்டு எப்பவுமே சரி, நம்ம வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றத எடுத்துட்டு மோஸ்ட் ரீசெண்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். சிங்கிள் ஸ்டார்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் இங்கே போய் படிச்சு காட்ட போகிறது கிடையாது. இது பாருங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா படிச்சு காட்ட போகிறது கிடையாது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு மோஸ்ட் ரெலவெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 10ஆம் தேதி இப்போ 10, 8, 7, 6, 9 இந்த மாதிரி வந்து வரிசையில வரும். அதாவது 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி வரிசையில வரும். நீங்க வந்துட்டு இந்த மோஸ்ட் ரீசெண்ட் அப்படின்றத கொடுத்தா, நீங்க ரெலவெண்ட் கொடுத்தீங்கன்னா 10, அதுக்கப்புறம் வந்துட்டு 8, அதுக்கப்புறம் வந்துட்டு 1, அதுக்கப்புறம் வந்து 5, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 10 இந்த மாதிரி கலந்து வரும். இப்படி நீங்க கொடுத்தா மட்டும்தான் இப்ப சமீப காலமாக 1 மாசமா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது நமக்கு ஓகேவா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். இப்படிதான் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இங்க வந்துட்டு அதாவது சிங்கிள் ஸ்டார் அப்படின்றதுல
அப்போ 5 ஸ்டார் அப்படின்றதுல என்ன பார்க்கலாம்னா 5 ஸ்டார்ல வந்துட்டு இதே போல தான் நீங்க வந்து பார்க்கலாம். 5 ஸ்டார்ல அப்படியே 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். 5 ஸ்டார்ல என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இந்த சிங்கிள் லைன் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகாது. இந்த மாதிரி பெருசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து படிச்சு கரண்ட் டேட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒன்றா பார்த்து வந்துட்டு நம்ம விஷயங்கள் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய வேலை இதுக்கு கொடுக்கக்கூடிய ரிவ்யூ மட்டும்தான். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியதை நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்பகத்தன்மையாக வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இதில் வந்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஆடெல்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அட்வைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இல்லைன்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸரை காண்டாக்ட் பண்ணி அவர் மூலியமாக பேசிக்கோங்க. இல்லை இவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட பேசிக்கோங்க. என்ன டீட்டெயில் வேணுமோ டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. நம்மளுடைய வேலை ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.